ம். கோவில்ல நீங்க உள்ள போன உடனே ம். அந்த சக்தி, அதே சக்தி நம்ம வீட்டுல கிடைக்குமான்னா இல்லைங்க. கோவில்ல நம்ம வீடுகள்ல பலவிதமான மாறுபட்ட சூழ்நிலைகள் இருக்குங்க. ம். ஆனா ஒரு கோவிலுக்குள்ள வரும்பொழுது அந்த எனர்ஜி, அந்த சக்தி வந்து அபரிமிதமா இருக்கும். அப்ப அந்த சக்தியை பெறுவது ரொம்ப எளிமையான வகையில பெற ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது ம். அதை நம்ம நழுவ விடக்கூடாது. அதனால தினமும் செல்ல வேண்டும் என்று சொன்னேன். புரியுது. காத்தால போங்க, காத்தால எழுந்த உடனே போங்க. ம். சாயங்காலம் காத்தால போலாமே, காத்தால எனக்கு தெரிஞ்சு காத்தாலேயே போலாம். காத்தால ஃப்ரெஷ்ஷா இருப்போம். ம். காத்தால எழுந்த உடனே நமக்கு ஒரு வாக்கிங்னா போறாள், 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாக்கிங் போறா, எக்ஸசைஸ்க்கு போறா. ம். ஸோ மனசுகளுக்கு ஒரு எக்ஸசைஸ், மனசு ஒரு ஒருநிலைப்படுத்தக்கூடியது. ம். அந்த ஸ்ட்ரெஸ் என்றா, டிப்ரெஷன் என்னன்னோ சொல்ற இப்ப. ம். அந்த வார்த்தைகள்லாம் இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 10 வருஷமா தான் அந்த வார்த்தைகள்லாம் நம்பனா ஆமா. ஸ்கூல் படிக்கும்போது நம்ம கேள்விப்பட்டது இல்ல. இப்போ புதுசு புதுசா சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் சொல்றா. ஆமா. So இதெல்லாம் வரத்துக்கு காரணம் நம்ம கடவுள்ல இருந்து தள்ளி வந்ததுனால. ம். இந்த வழிபாட்டு முறையை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். ம். இந்த காலம் 8 காலம் பூஜை நடந்ததுங்க கோவில்கள். 8 காலம். ஸோ கோயிலுக்கு போங்க, தினமும் கோயிலுக்கு செல்லும். ஸோ பதியை பசு வந்து பதியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கிரியை தான் ஆலயம் செல்வது.